friends, welcome to easy cooking and vlogs. இன்னைக்கு நம்ம கடலைப்பருப்பு கூட்டு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் வந்து சொரக்காய் வந்து ஒரு 50 கிராம் சொரக்காய் வந்து இந்த மாதிரி வந்து ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். நான் சொரக்காய் குழம்பு வச்சேன், அதில் மீதியான சொரக்காயை வச்சு கூட்டு செய்யலான்ட்டு இப்போ சொரக்காய் எடுத்து வச்சுருக்கிறேன். அப்புறமா கடலைப்பருப்பு வந்து 150 கிராம் வந்து நான் கடலைப்பருப்பு எடுத்துருக்கிறேன். நீங்கள் உங்கள் தேவைக்கேற்ப எடுத்துக்கோங்க. நான் 2 வேளைக்கு செய்கிறதுனால வந்து 150 கிராம் எடுத்துக்கிட்டேன். இந்த கூட்டு வந்து நீங்கள் கத்திரிக்காய் இருந்தால் கூட கத்திரிக்காய் கூட வச்சு செய்யலாம். இப்போ வந்து சின்ன வெங்காயம் வந்து ஒரு 10 வெங்காயத்தை வந்து இந்த மாதிரி நல்லா தோலெல்லாம் சீவிட்டு 2ஆக கட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் பெரிய வெங்காயம் போடுறதா இருந்தால் கூட போடலாம். ஆனால் கூட்டுக்கு எப்பயுமே சின்ன வெங்காயம் போட்டிங்கன்னா தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறமா வாசனைக்காக நான் பூண்டு எடுத்துருக்கிறேன். பூண்டு வந்து ஒரு 6 பூண்டு வந்து நல்லா வந்து தோல் சீவி வச்சுருக்கிறேன். அது இல்லாமல் வாய்வு பிடிக்காமல் இருக்கணும் அப்படின்னா நம்ம பூண்டு மோஸ்ட்லி சேர்த்துனோம்னா வாய்வு வந்து பிடிக்காமல் இருக்கும் உடம்புல. அதுக்கப்புறமா தக்காளி வந்து ஒரு தக்காளி வந்து சின்னதாக ஸ்லைஸாக கட் பண்ணிக்கோங்க. நான் இப்போ ஒரு தக்காளி எடுத்துக்கிட்டேன். அப்புறம் வாசனைக்காகவும் பருப்பு அப்படின்னா எப்பயுமே பெருங்காயம் ஆட் பண்ண அப்போ தான் உடம்புக்கு நல்லது. அதனால் வந்து பெருங்காயம் எடுத்துக்கிட்டேன். இது வந்து வாசனையும் கொடுக்கும், வாயுவும் வந்து நல்லபடியாக வந்து பிடிக்காமல் இருக்கும் அதுக்கோசரம். அதுக்கப்புறமா எலுமிச்சம்பழம் சைஸுக்கு வந்து புளி வந்து ஊற வச்சுக்கோங்க. நல்லா புளி இது வந்து லாஸ்ட்டாக நம்ம குழம்புல ஆட் பண்ணோம். அதனால் வந்து புளி வந்து நான் ஊற வச்சுருக்கேன் எலுமிச்சம்பழம் சைஸுக்கு. அதுக்கப்புறமா இந்த கூட்டுனாவே ஸ்பெசிஃபிக்காக வந்து இந்த பவுடர் தான் ரொம்ப ஃபேமஸ்ஸு. இது வந்து கூட்டு பவுடர்னே சொல்லுவாங்க. ஸோ இந்த பவுடர் வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து வீட்டிலேயே செஞ்சது. இதை பற்றி உங்களுக்கு டீட்டெயில் வேணும்னா கீழே வந்து கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் கண்டிப்பாக போடுறேன். அதுக்கப்புறமா திருவூத்துறதுக்கு வடகை எடுத்துக்கிட்டேன். நீங்கள் வடகை இல்லைன்னா எப்பயும் போல் கடுகுளுத்தம் பருப்பு போட்டு கூட நீங்கள் பண்ணிக்கலாம். ஆனால் வடகம் போட்டோம்னா நல்லா வாசனையாக இருக்கும் கூட்டு. இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ அடுப்பில் வந்து ஒரு குக்கர் வச்சுக்கோங்க. அதில் வந்து நான் வந்து 150 கிராம் அந்த கடலைப்பருப்பு போட்டுக்கிட்டேன். அது கூடயே தக்காளி ஆட் பண்ணிக்கிட்டேன். அப்புறமா வாட்டர் ஆட் பண்ணிக்கிட்டேன். அதில் கொஞ்சம் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறமா நம்ம மூடி வச்சிடலாம். ஒரு 3 விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். 3 விசில் வந்துட்டு பார்க்கலாம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் ஃப்ரெண்ட். இப்போ பாருங்கள், பருப்பு நல்லா வெந்துடுச்சு, தக்காளி நல்லா குழஞ்சிடுச்சு. அது வெந்துடுச்சா இல்லையான்னு நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா லைட்டாக வந்து எடுத்து அந்த பருப்பு ஒன்று எடுத்து அழுத்தி பார்த்திங்கன்னா உடையும். ரொம்ப வந்து கொல நொசைஞ்சு போயிடுச்சுன்னா அடுத்து இன்னும் போட்டோம்னா பருப்பு சுத்தமாக இதாகிடும். ஒரு மிதமான கெட்டி பதத்தில் இருக்கிறப்பயே வந்து ஆஃப் பண்ணிவிடுங்க. அதனால் 3 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், ஓரளவு திக்னஸாகவும் உடையுது. அடுத்து நம்ம வேக வைக்க சாஃப்ட் ஆகிடும். இப்போ வந்து நம்ம சொரக்காவை போட்டுக்கலாம். சொரக்காவோடைய வெங்காயமும் கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கிறேன். கருவேப்பிலை இப்போ போடுறதா இருந்தாலும் நீங்கள் போடலாம், இல்லைனா லாஸ்ட்டாக திருவூத்துறப்போ போடுறதா இருந்தால் கூட போடலாம். அது உங்களுடைய ஆப்ஷன்ஸ். நான் ரெண்டையும் வந்து இப்பயே போட்டுக்கிறேன். ஸோ இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இதுலேயே வந்து நம்ம காரத்தையும் ஆட் பண்ணிக்கலாமே. நான் மிளகாத்தூள் வந்து 1.25 டீஸ்பூன் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா தேவையான அளவு உப்பு. இப்போ இதுலேயே நீங்கள் பெருங்காயம் போடுறதா இருந்தாலும் போடலாம், இல்லைனா அப்புறமேல் கூட போடலாம். இப்போ குக்கர் லெட் போட்டு மூடிட்டு ஒரு 3 விசில் வந்த வெட்டி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பாருங்கள், சொரக்காவும் நல்லா வெந்துடுச்சு. சொரக்காவுக்கு 2 விசில் வந்தாவே போதும், நல்லா வெந்துடும். இப்போ வந்து பருப்பும் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா வெந்திருக்கும். ஸோ வந்து பருப்பு வந்து ரொம்ப நைன் ஃபஸ்ட்டு போடுறப்பே வேக வச்சிடாதீங்க. கொஞ்சம் வந்து திக்னஸாகவே இருக்கட்டும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அடுத்து இப்போ உப்பு காரம் ஒன்ஸ் செக் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா இப்போ போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா நான் சொல்லியிருந்தேன்ல பவுடர், அந்த பவுடர் வந்து இப்போ வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா இந்த பவுடர் தான் வந்து கூட்டுக்கே திக்னஸை கொடுக்கும். இது கூட்டு பவுடர் அப்படின்னே சொல்லுவாங்க. இது மோஸ்ட்லி வீட்டில் தான் செய்வோம். இந்த மாதிரி பருப்பை வந்து இந்த பவுடரை போட்டு ஒரு டைம் வந்து நல்லா வந்து கிளறி விட்டுக்கோங்க. இது கூட புளியும் நல்லா ஊற்றிக்கணும். புளி ஊற்றியும் அப்படியே கலக்கி விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் கெட்டியாக வர வரைக்கும் அடுப்பை வந்து நார்மல் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு மூடி வைங்க. அதுக்குள்ளார சின்ன ஒரு வேலை இருக்குது, நம்ம அதை முடிக்கலாம். இப்போ வந்து இன்னொரு அடுப்பில் வந்து வானல் எடுத்து வச்சுட்டு அதில் கொஞ்சோண்டு வந்து ஆயில் விட்டுக்கோங்க. ஆயில் நல்லா காஞ்சதுமே வடகம் போட்டுக்கிட்டு அதுக்கப்புறமா கருவேப்பிலை போட்டுக்கோங்க. நான் முன்னே கருவேப்பிலை போட்டிருக்கேன், நீங்கள் இதுலேயும் போடலாம். அதனால தான் அப்புறமேலும் கூட நான் போடலாம் அப்படின்னு சொன்னேன். இப்போ கருவேப்பிலை வந்து அது கொஞ்சம் வாசம் வரும் போட்டதுமே. அதுக்கப்புறமா இந்தாண்ட 2 நிமிஷம் வச்சுருந்திங்கன்னா போதும், கெட்டியாயிடும் குழம்பு. அதுக்கப்புறமா நம்ம வடகத்தை வந்து திருவுத்துனது வந்து இந்த இதில் குழம்புல ஆட் பண்ணிக்கலாம். முடிஞ்சு போச்சு. இப்போ ஒன்ஸ் வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. இதுக்கு மேலே நம்ம காரம் போட முடியாது, உப்பு வேணால் ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய குழம்பு வந்து தயாராகிடுச்சு. சுவையான கடலைப்பருப்பு கூட்டு தயார்.
உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்மளுடைய சேனல் வந்து இன்ஸ்டாகிராம்லேயும் இருக்குது, அதில் ஃபாலோ பண்ணுறவங்களும் பண்ணுங்கள். நான் வந்து உங்களுக்கு